எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து நியூ எம்டி ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா வீட்டோட என்ட்ரன்ஸு. இந்த டோர் பக்கத்தில் என்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிங் பெல், அதாவது கேமராவோட அட்டாச் ஆன ஒரு ரிங் பெல் வச்சுருக்காங்க. யாராச்சும் பெல் அடித்தாங்க அப்படின்னா நம்ம ஃபோனில் வந்து செக் பண்ணிக்கலாம் யார் வெளியில் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோ பார்த்து டோர்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு நம்பர் லாக் பாஸ்வேர்டு வச்சுட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு டோர் லாக் ஒன்று அதிலே அட்டாச் பண்ணியிருக்காங்க. டவுன் ஹோம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு வாலும் பக்கத்து வீட்டு வாலும் அட்டாச் ஆகிருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா டவுன் ஹோம். இந்த நம்ம உள்ளே வந்துட்டோம் இப்போ வீட்டுக்குள்ளே. இது பார்த்தீங்கன்னா கராச்சிக்கு போகிற வழி. அங்கே வந்து நம்ம 2 கார் வந்து பார்க் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 பெட்ரூம் இருக்குது. அதுக்கப்புறமா 2 ஃபுல் பாத்ரூமும் ஒரு ஹாஃப் பாத்ரூம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே வந்த உடனே நம்ம ஸ்வெட்டர் ஜாக்கெட் கழட்டி போடுற மாதிரி ஒரு சின்ன கிளாஸ்ட் இருக்குது. இதான் பார்த்தீங்கன்னா நமக்கு லிவிங் ரூம் ஹால். இதில் வந்து நமக்கு டிவி வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அந்த பிளேஸில் நம்ம வீடு வாங்கும்போது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கொடுக்கும்போது அந்த விண்டோவில் எந்த இதுவுமே போட்டு கொடுக்க மாட்டாங்க, நம்ம தான் போடணும். இதான் பார்த்தீங்கன்னா கிச்சன். கிச்சனில் பார்த்தீங்கன்னா டிஷ்வாஷர் அப்புறம் ஓவன் எல்லாமே ஒய்ஃபை கனெக்டோட நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பிளேஸ் வந்து கீழே இருக்கிறது வந்து நமக்கு ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க அந்த பிளேஸ். இது பார்த்தீங்கன்னா மைக்ரோவேவ் ஸ்டவ் அப்புறம் டிஷ்வாஷர் எல்லாமே நமக்கு வீடு வாங்கும்போதே ஃப்ரீயாகவே அது கூடவே இன்க்ளூட் ஆயிரும். புதுசாக வாங்கும்போது நமக்கு புது மாடலோட வச்சு கொடுப்பாங்க. கொஞ்சம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மேலே இருக்கிற 3 பெட்ரூம் பார்க்கலாம். ஸ்டெப்ஸில் ஏறும்போதே நமக்கு வந்து ஒரு ஹாஃப் பாத் இருக்குது. ஹாஃப் பாத்னா டாய்லெட் அப்புறம் வாஷ் பேஷன் மட்டும் இருக்கும். மேலே என்ட்ரு ஆனோடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி வாஷிங் மிஷின் ரூம் இருக்குது. வாஷிங் மிஷினும் ட்ரையரும் வச்சுருக்க ரூம். மேலே ஒரு சின்ன செல்ஃப் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம். இப்போ வந்து நம்ம அடுத்த பெட்ரூம் பார்க்கலாம்.
இதான் பார்த்தீங்கன்னா 2வது பெட்ரூம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூம். பெட்ரூம்குள்ளே அட்டாச்சாக இருக்கிற ஒரு ரெஸ்ட் ரூம். இது வந்து ஷவர் பாத் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு பாத் டப் இருக்கும் நமக்கு. இதான் பார்த்தீங்கன்னா 3rd பெட்ரூம். இது பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம் யூஸ் பண்ணுற மாதிரி மிடில் இருக்கிற ஒரு பாத்ரூம் ரெஸ்ட் ரூம். Thanks for watching.